ஹரிபோல் தண்டவத் பிரணாம். நான் ஸ்ரீ நரோத்தமதாஸ் டாக்கூர்ಗೆ ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு இருந்தேன். இங்கே நரோத்தமதாஸ் டாக்கூர் உள்ளே பகவான்ಗೆ பிரேமம் பக்திಗೆ அனுபவத்துக்கு வேண்டி நம்ம வெளியில் எப்படி இருக்கணும் இதுக்கு பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. पाप ना करी हो मन अधर्म से पापी जन तारे मोई दूरे परिहरी पुण्य ये सुखेर धाम तार ना लोहियो नाम पुण्य मुक्ति दुई त्याग करी. இங்கே சொல்லிட்டு இருக்காரு, ஓ மனசே பாவம் பண்ணாது. யார் பாவம் பண்ணுவாங்க அவங்களுக்கு ரொம்ப விழுந்த ஜீவன்கள். அந்த மாதிரி ஆளுகை கூட தூரம் இருக்கணும். புண்ணியம் சுகம் கொடுக்கும், சொர்க்கத்தில் கொண்டு போகும். அதுக்கு பேர் கூட எடுக்காது. புண்ணியம் மோக்ஷ முக்தி ரெண்டுமே தியாகம் பண்ணுது. இதுக்குள்ள ஆசை கூட. இப்போ முதல்ல நரோத்தமதாஸ் டாக்கூர் நமக்கு சொல்லிட்டு இருக்காரு, மனசில் கூட பாவம் பண்ணக்கூடாது. நிறைய வாட்டி என்ன ஆகுது, நம்ம நல்ல பக்தி பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பக்திக்கு உள்ள அகங்காரம் சொல்லலாம், பக்திக்கு உள்ள காரணம் சொன்னால் சரியான சங்கம் கிடையாது. மனசு நமக்கு போன பிறவியில் உள்ள அந்த கர்மங்கள் இருக்கலாம், பாவம் பக்கம் இழுத்து கொண்டு போயிடும். இது ஒன்று தவறு கிடையாது, இது தவறு கிடையாது, நம்மவே ஏதோ சொல்லி நாமத்திந்தே ஹரிநாமத்திந்தே பலம் வச்சு பாவம் பண்ண தொடங்கிடுவோம். இப்படி பண்ணக்கூடாது. இல்லை, யார் தவறு பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சங்கம் பண்ண தொடங்கிடுவோம். சத் சங்கம் வேணும், சாது சங்கம் வேணும் சொல்லி நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தவறு பண்ணிட்டு இருக்காரு சொன்னால் அவருக்கு தூரம் இருக்கணும். பட்டு இப்படி நடக்குது. இதுக்கு காரணம் ஹிருதய தௌர்பல்யா சொல்லி அனர்த்தம் சொல்லுவோம். மனசில் இதயத்தில் இனி தைரியம் இல்லை. நிறைய வாட்டி தனியாக எப்படி பக்தி பண்ணுறது, இப்படி பக்தி தனியாக தான் பண்ணணும். இறந்து போகும்போது தனியாக தானே போவோம், யாரும் கூட வருவாங்களா? இல்லை, அப்படிதான். இங்கேருந்தா அதுக்கு வேண்டி பக்தி சொன்னால் அதுக்கு வேண்டி தயாராகுது. பாவம் பண்ணக்கூடாது, பாவம் யார் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கூட சேரக்கூடாது. இனி ரெண்டாவது புண்ணியம். இப்போது இன்னொன்று எப்படி மாட்டுவோம் சொன்னால், பக்தியில் வரும் ரொம்ப பணிவாக இருப்போம், ரொம்ப இது இருப்போம். இந்த பக்தி சொன்னால் நிறைய வருஷம் ஆகும்போது கொஞ்சம் சுகத்தின் ஆசை வந்துடுது. நான் சீனியரு இல்லை, மடத்தில் கோயிலில் நமக்கு ஒரு நல்ல ரூம் கொடுத்துடுவான், நல்ல வசதி கொடுத்துடுவான், நம்ம அதில் இது வந்துடும். நல்ல மொபைல் இருக்கணும், நல்ல இது இருக்கணும், இப்படி சுகத்தின் ஆசை அது மாட்டிகிட்டு இருக்கு. சுகம் சொர்க்கத்தில் கொண்டு போகும். சொர்க்கத்தில் யாருமே நிரந்தரமாக இருக்க முடியாது. புண்ணியங்கள் தீரும்போது திருப்பி இங்கே தான் வரணும். அந்த சுகம் நமக்கு பகவானுக்கு தூரம் பண்ணிகிட்டு இருக்கு, பகவான் சேவைக்கு தூரம் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த சுக அனுபவிக்கிறது இது கூட நமக்கு சொன்னால் பிரபுபாத் நமக்கு சொல்லியிருக்காரு, நம்ம தியாகிகள் கிடையாது, போகிகள் கிடையாது. போகி சொன்னால் புலன் திருப்தி சுகம் எதிர்பார்த்துட்டு இருக்கான். தியாகி சொன்னால் எல்லா தியாகம் பண்ணி ரெண்டுமே அல்ல, இடையில உள்ள வழி பக்தி. பக்தி சொன்னால் பகவான் ஸ்ரீ ராதா கிருஷ்ணருக்கு சேவை. அதான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ சில பேருக்கு ஒரு சாதாரண உதாரணம், சாப்பாடு பார்த்து சில பேர் நான் இது சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன், நான் பக்தன். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பக்தர் நம்ம மடத்தில், பிருந்தாவன் மடத்தில்
அவர் வந்து வேறு கிச்சடி சாப்பிடுவேன், இல்லை இந்த மாதிரி காய் சாப்பிடுவேன், வேறு எல்லாம் நான் இந்த இனிப்பு சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன், இப்படி சாப்பிட மாட்டேன். அது வச்சு அவருக்கு நோய் வந்தாச்சு, ரொம்ப உடம்பு இல்லாமல். இப்போ குரு மகாராஜ் இடையில இருக்கும்போது ಅವ್ರಿಗೆ பழத்தின் ஜூஸ் கொடுத்தா கூட இல்லை நான் இதெல்லாம் இது பண்ண மாட்டேன், அப்படியல்ல. அந்த மாதிரி வைராக பகவானுக்கு பழம் சாப்பிடலாமே. குரு மகாராஜ் சொன்னார், பழம் சாப்பிட்டா என்ன தவறு இல்லை, பகவானுக்கு ஆஃபர் பண்ண பிரசாதம் மடத்தில் பகவானுக்கு ஆஃபராக இருக்குது, அதையும் சாப்பிடக்கூடாது. அப்படிப்பட்ட சொன்னால் அந்த வைராக்கியம் சொன்னால் ஒரு மாதிரி ட்ரை ஆகிடுவோம் மனிதன். நல்லது கெட்ட ஒரு மாதிரி நம்ம வைராக்கியத்துக்கு வேண்டியலாம். இனி ஒன்று போகம் சொன்னால் இப்போ நம்ம மடத்தில், நான் மட்டவாசி பார்த்து சொல்கிறேன், நம்ம மடத்தில் இருக்கோம், குடும்பத்தில் விஷயங்கள் வேறு இருக்கும், மடத்தில் வேறு டைப் இருக்கும். மடத்தில் இருந்து பிரம்மச்சாரி பிரம்மச்சாரிக்கு பர்த்டே, சரி நம்ம வந்து எதை பாயசம் கேக் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ மடத்தில் வெளியில் உள்ள சமோசா அது இது கொண்டு வந்து பிரம்மச்சாரிக்கு பர்த்டே. இதுக்கு நான் பார்த்தது, ஒரு பிரம்மச்சாரிக்கு ஒரு கிரகஸ்தர் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காரு மடத்தில், இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவனும் மாட்டிகிட்டு இருக்கான், அவனுக்கு இந்த பணம் கொடுக்கறது பக்தரும் மாட்டிகிட்டு இருக்காரு. இப்படியெல்லாம் பக்தி சொன்னால் இந்த மாதிரி சுகத்துக்கு வேண்டியல்ல, பகவான் சுகத்துக்கு ஏதோ கொண்டு வந்தால் சரி. நான் பரமகுருது எப்படி சொல்லுவார் சொன்னால், பக்தி சொன்னால் இப்போ வீட்டில் மருமகன் வந்திருக்கான், நம்ம இனிப்புகள் கொண்டு வந்திருக்கோம், வீட்டில் ஏதோ போட்டிருக்கோம், அது பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். சரி, நம்ம பகவானுக்கு ஆஃபர் பண்ணி சாப்பிடுவோம், அது சரிதான். பட் இது நம்ம பண்ணது மருமகனுக்கு வேண்டிதானே, கிருஷ்ணருக்கு வேண்டி பண்ணலி, கிருஷ்ணருக்கு வேண்டி பண்ணுறது. ஒரு நாள் இனிப்போ ஒரு நாளில் எப்போவுமே நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த இது கிருஷ்ணருக்கு பிடிக்குமா, இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அந்த பாவம் இருக்கு. இப்போது நம்ம புலன் திருப்தி இல்லை, முக்தி. நிறைய பேர் வாழ்க்கை போது நிறைய வாழ்வியாச்சு, இனி விடுதலை மோட்சம் முக்தி இல்லை. சில பேர் கஷ்டங்கள் சகிக்க முடியல, கஷ்டங்கள் மனசு வச்சு வரும், உடம்பு வச்சு வரும், நோய் வரும். இப்போ போது விடுதலை கிடச்சா போதும், அப்படி இருக்கக்கூடாது. என்ன இருக்குது, கஷ்ட சுகம் அனுபவிக்கிறது. இப்போ பிரகலாதன் அப்படி நினச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும், அப்பா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கார், ஓடி போயிடல. பாண்டவர் கஷ்டம் எல்லாருக்கும் வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து சகிப்புத்தனம் இருக்கணும். இந்த மோட்சம் முக்தி வந்து நமக்கு பகவானுக்கு சேவை கொடுக்காது. நம்ம வந்து ஆத்மாவுக்கு தர்மம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நித்திய சேவை. இப்போ நம்ம பகவான் பார்த்து நினச்சிட்டு இருக்கோம், பகவான் நாமம் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் புலன் திருப்தி, காமம், இந்த விடுதலை மோட்சம் இந்த மாதிரி நினைவு வந்தாச்சுன்னா நம்ம ஒரு பக்கம் பகவானுக்கு தூரம் ஆகிட்டு இருக்கோம். அதுக்கு வேண்டிதான் ನಮಗೆ ನಮ್ಮ ಆಚಾರ್ಯ ಶ್ರೀಲ ರಘುನಾಥ್ ದಾಸ್ ಗೋಸ್ವಾಮಿ ಮನಃ ಶಿಕ್ಷಾ ಚಲಿ ಅವ್ರಿಗೆ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ எழுதிட்டிருக்காரு, ந தர்மம் ந அதர்மம் பிரஜே ராதாகிருஷ்ணர் பிரச்சூர சேவா. நம்ம இந்த தர்மம் அதர்மம் இந்த வேதத்தில் சொல்லியிருக்கு, இதெல்லாம் விடணும். பிரஜத்திலே ஸ்ரீ ராதாகிருஷ்ணருக்கு நிறைய சேவை இருக்கு. நம்ம பக்தியை மனசில் பகவான் ராதாகிருஷ்ணருக்கு சேவை செய்யுது. ரூப கோஸ்வாமி பாத் பக்தி ரசாமிருத சிந்துல எழுதிட்டு இருக்காரு, எதுவரை ரெண்டு பேய்கள், பேய் சொன்னால் சுகத்துக்கு ஆசை, புலன் திருப்திக்கு ஆசை, இந்த மோட்சம் முக்திக்கு ஆசை இதயத்தில் இருக்கு. பக்தி சொல்லி ஆனந்தம் நம்ம இதயத்தில் வராது, பக்தி சொல்லி சுகம் கிடைக்காது. அதே பக்தி ரசாமிருத சிந்துல எழுதிட்டு இருக்காரு, யார் வந்து இதயம் மனசு புலன் வச்சு மோட்ச முக்திக்கு ஆசை விட்டுருக்காரு, அவங்களும் இதயத்தில் தான் பக்தி தேவியை அனுபவி கொடுப்பான் சொல்லி. நம்ம எல்லாம் கிருஷ்ண பிரேமம் அனுபவி தேடிட்டு இருக்கோம். ஜபம் பண்ணுறது,
மனசில் புலன் வச்சு உடம்பு வச்சு பகவான் ஸ்ரீ ராதாகிருஷ்ணனுக்கு சேவை செய்யுது. ஹரி போல் தண்டோத் பிரணாம்.